நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். தினந்தோறும் அரசியல் தொடர்பாக பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு கருத்துக்களையும் தொடர்ந்து விவாதித்து வருகிறோம். அதனால இன்றைய தினம் விவாதிப்பதற்கு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் நம்முடைய வந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். மூத்த பத்திரிகையாளர் தோழர் தாமரைக்கணி அவர்களே வணக்கம் சார். இன்றைக்கி காலையில் எழுந்ததிலிருந்து பரபரப்பாக போகக்கூடிய செய்தி என்னென்னா, அமைச்சர் வீட்டில் இடி ரெய்டு, அதுவும் ஐ பெரியசாமி வீட்டில் இடி ரெய்டு, அவருடைய மகள் எல்லார் வீட்லேயும் இடி ரெய்டு. இன்றைய தினம் இந்த இடி ரெய்டு நடக்கிறதுக்கான காரணம் என்ன வழக்கு இது? அதாவது இது வரைக்கும் ஈசி பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எலெக்ஷன் கமிஷன் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி பண்ணுறாங்க, மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்க, ஒரிசாவில் பண்ணுறாங்க அப்படின்னோடனே அவங்க அங்கேருந்து ஸ்டாலினோட கொளத்தூர் தொகுதியில் 9130 வாக்குகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க அந்த சைட்லேருந்து ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சரே ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். அதாவது ஈசி சம்பந்தமாக ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றது நம்ம முக ஸ்டாலின் கூட தொண்டர்கள் மத்தியில் பேசும்போது பூத் கமிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் பூத் கமிட்டியில் அந்த பாகங்களை செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது ஒவ்வொரு மாநிலத்துலேயும் அந்த ப்ராப்ளம் இருக்குன்னொன்னே சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு பீகாரில் நீ பண்ணது எல்லாத்தையும் தாக்கல் பண்ணு, ரிமூவ் பண்ணவங்க லிஸ்ட்டை தாக்கல் பண்ணு, நீ தாக்கல் பண்ண முடியாதுன்னா உன்னால் சொல்ல முடியாது, உனக்கு அதிகாரம் கிடையாது, நீ தாக்கல் பண்ணு, அதுக்கான காரணங்களோடு தாக்கல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹைலைட்டடாக ஒரு அடி ஒன்றிய அரசு மேலே உச்சநீதிமன்றம் தொடுத்த உடனே அடுத்த கட்டமாக இவங்க இடிக்கு இறங்கிட்டாங்க. இப்போது இடின்றது ரொம்ப கடுமையான விமர்சனங்களுக்குள்ளான ஒரு அமைப்பு. இப்போ ஆகாஷ் பாஸ்கர்ன்ற டைரக்டர் மேலே டாஸ்மாகில் ரெய்டு நடத்தி அதோட தொடர்ச்சியாக ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் ரெய்டு நடத்தும் பொழுது அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு டாஸ்மாகுக்கும் ஆகாஷுக்கும் என்னடா சம்பந்தம், அவர் என்றைக்காவது போய் டாஸ்மாகில் சரக்கு அடிப்பார், அதை தவிர அவருக்கு என்ன இருக்குது, சம்பந்தம் என்ன இருக்குது, அவர் சரக்கு வாங்கி அடித்தாலும் அவர் சொந்த காசில் வாங்கி அடிக்க போகிறாரு, இது பண்ண போகிறாரு, இல்லை ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா அடிக்க போகிறாரு, அதுக்கும் இடி ரெய்டு நடத்துகிற அளவுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டு அந்த ரெய்டு தொடர்பான வழக்குகளில் கிட்டத்தட்ட இடி மேலே அபராதம் விதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது அது திமுக ஆட்சியில் உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமானவர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ரொம்ப நெருக்கமானவர், உதயநிதி குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டவர் தான் ஆகாஷ் பாஸ்கரன், ரைட்டா? அப்போது அந்த ஆகாஷ் பாஸ்கரன் விஷயத்துலேயே கிட்டத்தட்ட செருப்படி வாங்கிட்டு இடி பேக் ஆகிடுச்சு. அதில் ஒன்றும் பண்ண முடியல இவங்களால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துரைமுருகன் வழக்கில் துரைமுருகன் தொடர்பான மணல் திருட்டு சம்பந்தமான ரெய்டில் மாவட்ட ஆட்சியாளர்களை சம்மன் பண்ணி இடி செம்மடி வாங்கிச்சு. அதுக்குள்ளே இவங்களை ஒன்றும் பெருசாக அதுக்குள்ளே ப்ரொசீட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட மணலில் நடந்த ஊழல் மட்டும் 4000 கோடின்னு சொல்லப்பட்டது இடியால். ஆனால் அதில் ஃபர்தராக அவங்களால எந்த ப்ரூஃபுக்கும் எந்த நடவடிக்கைக்கும் அவங்களால போக முடியல. இது மாதிரி பல பேர் மேலே, அமைச்சர் KN நேரு மேலே நடத்தப்பட்ட ரெய்டு எல்லாமே, ஏவா மேலே இன்கம் டேக்ஸு ரெய்டு நடத்தப்பட்டது. இது மாதிரி நிறைய அட்டாக் நடந்தது. இந்த நிலையில் நம்ம சேனலில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துருந்தோம். அந்த நியூஸ் தான் இன்றைக்கி ஐ பெரியசாமி மேலே ரெய்டு வர்றதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. அதாவது தபன் குமார் தேகா இவர் ஹிமாச்சல் பிரதேசத்தை சார்ந்தவர், ஐபியோட டைரக்டராக இருக்கிறவர். இவருக்கு எக்ஸ்டென்ஷன் மேலே எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. இவர் ஹிமாச்சல் பிரதேஷ் கேடரு, அஸ்ஸாமில் பணிபுரிந்தவர், போலீஸாக பணிபுரிந்தவர். இவர் இப்போது ஐபியுடைய டைரக்டராக இருக்கார். இவர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, 10 நாளைக்கு இல்லை, ஒரு மாதம் முன்னாடி, அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா 2/8/2025 சென்னைக்கு வர்றார். சென்னைக்கு சென்னையில் தங்கி ஐபியோடைய அதிகாரிகளை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துகிறார். அது ஐபியுடைய ஆண்டு விழாவை ஒட்டி நடத்தப்பட்ட மீட்டிங் அப்படின்னு சொல்லப்பட்டது.
அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த அதிமுக பாஜக அலையன்ஸ் எப்படி இருக்குது, திமுக அலையன்ஸ் எப்படி இருக்குது, திமுக அலையன்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி இருக்குது, திமுக எப்படி ஒர்க் பண்ணுது, திமுக எந்த அளவில் ஸ்பீடாக இருக்குது, எலெக்ஷன் ஒர்க்கில் ஸ்பீடாக இருக்குது அப்படின்றதெல்லாம் மெஷர் பண்ணி ரிப்போர்ட் கேட்டிருந்தார். ஐபிலேருந்து வந்து டைரக்டர் அதை வந்து நம்ம சேனலில் பிரேக்கிங் நியூஸாக நம்ம பண்ணோம். இந்த மாதிரி இவர் வந்திருக்காரு, அடுத்தது திமுக அரசுக்கு குறி அப்படின்னு நம்ம டைட்டில் போட்டிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் அதாவது எல்லா மினிஸ்டரும் மாவட்ட செயலாளரும் இந்த ஓடிபி கொடுத்து உறுப்பினர்கள் சேர்க்குறாங்க இல்லையா, அதுலேயே 35% வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்த்ததாக சொல்கிறாங்க. இது வந்து சாதாரணமாக சேர்க்கல, ஆதார் கார்டு ஓடிபி கொடுத்து அவங்க எண்ணுக்கு ஓடிபி வந்து அதை வந்து பெருஸ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் சேர்த்ததே 35% வாக்காளர்கள். இப்படி வந்து 35% வாக்காளர்களே அப்போது அந்த ஸ்டேஜ் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் 35% வாக்காளர்களே திமுக உறுப்பினர்களாக மாறக்கூடிய அளவுக்கு நிலவரம் வந்ததுன்னா திமுக வந்து வர சட்டமன்ற தேர்தலில் அவங்க சொல்கிற மாதிரி 220 தொகுதிக்கு மேலே அவங்களே வந்துடுவாங்க. அப்போது அதுக்கான விஷயங்களை வந்து நம்ம ஸ்லோ டவுன் பண்ணோம், நல்லிஃபை பண்ணோம். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும்போது முக்கியமான அமைச்சர்கள் வீட்டில் இடி ரெய்டு பண்ணணும். அது வாரத்துக்கு ஒரு அமைச்சர், இல்லைன்னா மாதத்துக்கு 2 அமைச்சர். அப்போது ஐ பெரியசாமி இல்லாமல் அடுத்து வரக்கூடிய சில அமைச்சர் வீட்டில் ரெய்டு இருக்கணும். ரெய்டு கண்டிப்பாக இருக்கும். யார் யார் வீட்டில் சார் இருக்கும் அடுத்த ரெய்டு? அடுத்த ரெய்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏவா வேலு, மூர்த்தி, ரைட்டா. இப்போது ஐ பெரியசாமி விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து வீட்டு வசதி வாரிய நிலத்தை வந்து ஜாஃபர் சேட்டுக்கு கொடுக்குறாரு. ஜாஃபர் சேட்டு வந்து முன்னாள் டிஜிபி, கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அவருக்கு வீடு கொடுக்குறாங்க. அந்த வீடு அலாட்மெண்ட்டு தவறு அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து பல விதத்தில் கிளைம் பண்ணாங்க. அதை எதிர்த்து அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துட்டார். யார்? ஜாஃபர் சேட். ஆனால் அந்த எஃப்ஐஆர் இன்னும் பெண்டிங். அந்த பெண்டிங்காக இருந்த எஃப்ஐஆரை மட்டும் எடுத்துட்டாங்க. எடுத்து கையில் எடுத்து ஐ பெரியசாமி வீடு, ஐ பெரியசாமியுடைய மகள் வீடு, மகன் வீடு, அவரும் பழனி எம்எல்ஏ. ஐ பெரியசாமி மட்டும் திண்டுக்கல், தேனி 2 மாவட்டத்தை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய மாவட்ட செயலாளர் ப்ளஸ் எம்எல்ஏ அந்த மாதிரி இருக்கக்கூடிய திமுக தலைமை கழக நிர்வாகி அவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐ பெரியசாமியை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. டார்கெட் பண்ணி அவர் வீட்டில் ரெய்டுக்கு போகிறாங்க. இதில் என்னென்னா, செந்தில் பாலாஜி கேஸ் நடக்கும்பொழுது தமிழக சட்டமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஹாஸ்டலுக்குள்ளெல்லாம் நுழையிறாங்க. அதை வந்து அன்னைக்கு இருந்த சென்னை நகர கமிஷனர் வந்து ஒன்றுமே கண்டுக்கல. இன்றைக்கி வந்து நுழைஞ்சு ஐ பெரியசாமியுடைய மகனுடைய எம்எல்ஏ ஹாஸ்டல் ரூமுக்கு போகிறாங்க. ஆள் இல்லை. சேப்பாக்கம்ல எம்எல்ஏ ஹாஸ்டல் பூட்டை உடைக்கிறாங்க. அது மாதிரி உடைக்கலாமா? ரைட்ஸ் இருக்கா? உடைக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா சட்டமன்றம் என்பது வந்து தனி சாவரனிட்டி உள்ளது, ரைட்டுங்களா. அதுக்குன்னு தனி மாண்பு, மரபு, சட்டம்லாம் இருக்குது. சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே நீங்கள் போயிட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல சட்டமன்ற செயலாளர் வந்து இன்றைக்கி புகார் கொடுத்துருக்காரு காவல்துறையில். சந்தீப் ராய் ரத்தோர் வந்து காவல்துறை கமிஷனராக சென்னை நகரில் இருக்கும்போது அவர் ஈடிக்கு பயந்து விட்டார் அதை, செந்தில் பாலாஜிக்கு நடந்தப்போ. ஆனால் இன்றைக்கி கமிஷனராக இருக்கக்கூடிய அருண் வந்து இடி மேலேயே எஃப்ஐஆர் போட்டார். பூட்டு உடைச்சது தப்புன்னு சொல்லி இடி மேலே எஃப்ஐஆர் போட்டார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஸ்டேஷனில் அப்படி லிமிட் பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ அவர் வந்து கோட்டையில் தான் புகார் கொடுப்பார் சட்டமன்ற செயலாளர். அதுக்கப்புறம் திருவல்லிக்கேணி காவல் நிலைய எல்லைக்குட்பட்டு அந்த விசாரணை என்பது நடக்குது. இடி மேலே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எஃப்ஐஆர் போட்ட நிகழ்வு வந்து இதுதான் முதல் முறை, இந்தியாவிலேயே முதல் முறை தான்.
இடி மேலே இடி அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி மாட்டியிருக்காங்க, அதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் போட்டிருக்கு, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இடி வந்து ஒரு இடத்துல சட்டவிரோதமாக நுழைஞ்சதுன்னு சொல்லிட்டு புகார் வந்து அந்த புகார் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க வீடுகளுக்குள்ளே போகல, வீடுகள் தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஐ பெரியசாமி வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்ததுனால அவருக்கு கொடுக்கப்பட்ட கிரீன்வேஸ் ரோடு வீட்டுக்கு அவர் போகவே இல்லை. எனக்கு பவர் இல்லாமல் கொடுத்துட்டீங்க, ஒன்றுமே இல்லை, அதிகாரமே இல்லாத அமைச்சரவை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு இருந்தார். ரைட்டா? இப்போது சமீபத்தில் அவரை வந்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக அவரை மாற்றுறாங்க. அதனால் சரி இப்போ கொஞ்சம் அதிகாரம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் போய் அந்த வீட்டில் கிரீன்வேஸ் ரோடு வீட்டில் தங்கியிருக்கார். அங்கேயும் ரைடு, திண்டுக்கல்லையும் ரைடு, மகள் வீட்டில் ரைடு, அதே மாதிரி மகன் ஐபிஎஸ் ஐபி செந்தில்குமார்னு அவருடைய அவர் பழனி எம்எல்ஏ, அவருடைய சட்டமன்ற வளாக அறையிலையும் ரைடு. அதில் பூட்டை உடைக்கிறாங்க இவங்க அமலாக்கத்துறை. அதாவது இவங்க என்னென்னா பழைய எஃப்ஐஆர், ரைட்டா, அதுக்கப்புறம் இவர் சொத்து குவிச்சார் அப்படின்னு ரெண்டாவது புகார், மூணாவது புகார் வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் அவர் ஈடுபட்டார் அப்படின்றது தான். இடியோட ஆஸ்பெக்டே என்னென்னா எங்கேயாவது பணம் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சுன்னா அது சட்டவிரோதமாக டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு அப்படின்றது தான் இவங்களுடைய இது. அதில் ஏதாவது ஒரு எஃப்ஐஆரை வச்சு தான் போவாங்க. சமீபத்தில் டாஸ்மாக் ரெய்டு போகும்பொழுது 49,000 ரூபாய்க்கான பண பரிமாற்ற வழக்குகளை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்டிருந்தது. அதாவது ஊழியர்கள் வந்து சரியாக கணக்கு கொடுக்கல, பாட்டிலுக்கு அதிகமாக காசு வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்குகளை எல்லாத்தையும், அது வந்து நத்தம் விஸ்வநாதன் காலத்திலேருந்து செந்தில் பாலாஜி காலம் வரைக்கும், நடுவில் முத்துசாமி காலம் வரைக்கும் எல்லாத்தையும் தொகுத்து அதை ஒரு எஃப்ஐஆராக கொண்டு வந்து ஒரு 49,000 ரூபாய்க்கான 50,000 ரூபாய்க்கான விஷயங்களை எடுத்து அதை ஒரு வழக்காக தொடுத்து தான் அதோட எக்ஸ்டென்ஷனாக எங்கே போகிறாங்க, ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு போகிறாங்க. அதை தான் வந்து இப்போ உச்சநீதிமன்றம் கண்டித்து நீ எப்படி போகலாம், ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் டாஸ்மாகுக்கும் நேயா சம்பந்தம், அவர் சரக்கு வாங்கியிருப்பார், அது வேறு விஷயம், அதுக்கும் ரெய்டுக்கும் என்ன சம்பந்தம். இவங்களோட கணக்கு என்னென்னா ஆகாஷ் பாஸ்கரன் வந்து பல படங்கள் எடுக்கிறார், அந்த படங்களுடைய முதலீடெல்லாம் உதயநிதியுடைய முதலீடு. உதயநிதி வந்து டாஸ்மாக் துறையை கவனிச்சுக்கிட்டு இருந்தார். நடுவில் செந்தில் பாலாஜி போய் முத்துசாமி வந்தப்புறம் உதயநிதி தான் கவனித்தார். அதனால் ஆகாஷ் பாஸ்கரன் மூலமாக டாஸ்மாக் பணம் வந்து முதலீடாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க கண்டுபிடிக்கிறாங்களே தவிர இதுக்கான செக் டிரான்சாக்ஷன் என்ன, விஎன்டிசிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போது விஎன்டிசி வந்து ஏகப்பட்ட அதிமுக அமைச்சர்கள், விஜயபாஸ்கர்லேருந்து காமராஜ், விஜயபாஸ்கர் எல்லார் மேலேயும் வந்து ஏகப்பட்ட வழக்குகள் வந்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் முகாமில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் மேலே அமலாக்கத்துறை ஒரு வழக்கு போட்டிருக்கு, போட்டு பெண்டிங்கில் வச்சுருக்கு, ரெய்டு நடத்திட்டு பெண்டிங்கில் வச்சுருக்கு. இது எல்லாமே விஎன்டிஎஸ்சி வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் வந்து ஆக்ட் பண்ண ஊழல் தடுப்பு சட்டத்திலேருந்து, அதில் 13(1)D 13(1)C இதன் அடிப்படையில் தான் ஜெயலலிதாவுக்கு கன்விக்ஷன் வந்து. ஜெயலலிதா வீட்டிலேருந்து 2 பேர் பணம் எடுத்துகிட்டு போவாங்க, விஜயன் இன்னொருத்தர், 2 பேரும் பணம் எடுத்துகிட்டு நேரடியாக மயிலாப்பூர் இந்தியன் பேங்க்குக்கு போவாங்க. அங்கே போயிட்டு பணத்தை வந்து போட்டுட்டு அதை வந்து ஒரு 46 கம்பெனிகள், சசிகலாவுடைய ஃபோர்ஜரி கம்பெனிகளில் வர வைப்பாங்க. அந்த பணத்தை டெபாசிட் பண்ணி அந்த கம்பெனிகளில் இவங்க டெபாசிட் பண்ணுவாங்க. ரைட்டா? இது எல்லாமே செக் டிரான்சாக்ஷன், டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு, இது இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட் டிரான்சாக்ஷன். இதெல்லாம் ஒரு ஆடிட்டரோட ரிப்போர்ட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டுபிடிச்சு அதை தான் கேஸ் ஆக்குது. 66.66 கோடி ரூபாய்க்கான கேஸு ஜெயலலிதா மேலே போட்ட கேஸு தான்.
அந்த கேஸை அப்படி தான் கொண்டு போனாங்க. அந்த மாதிரி தான் விஎன்டிசி கொண்டு போகும். இப்போ இவங்களுக்கு வந்து பிஎம்எல்ஏ ரைட்டுங்களா, சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம், அந்த சட்டத்தை தான் கொண்டு போகிறாங்க இவங்க. அந்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கரெக்டான ப்ரூஃப்ஸ் வந்து கொண்டு வரணும். அந்த மாதிரி ப்ரூஃப்ஸை தேடி தான் இவங்க ரெய்டு நடத்துகிறாங்க. ரெய்டு நடத்தும்போது தான் இந்த சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஆஸ்தி பூட்டை உடைக்கிறாங்க. அது இப்போதைக்கு பிரச்சனையாகுது. இப்போது பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் யார் யாருன்னு கேட்டிங்க, ஏவா வேலு ரைட்டா, அதுக்கப்புறம் ஐபெரிசாமி முடிஞ்சு போச்சு, ஏவா வேலு, மூர்த்தி, சக்கரபாணி, தாமோ அன்பரசன், இப்போ பிகே சேகர் பாபு. பிகே சேகர் பாபு மேலே வந்து பின்னிமில் காம்ப்ளெக்ஸில் வந்து சசிகலா வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்க. பின்னிமில் காம்ப்ளெக்ஸே வாங்கிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று, அப்பார்ட்மெண்ட், பெரிய அப்பார்ட்மெண்ட், நம்ம சென்னையில் இப்போ மிக உயரமான அப்பார்ட்மெண்ட்டு, மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு பிகேஎஸ்ன்ற பேர் போர்வையில் அவர் வந்து அதிமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருக்கும்போது லஞ்சம் வாங்குறாரு. சம் 46 lakhs சம்திங் வாங்குறாரு. அது வந்து பிகேஎஸ்ன்ற பேரில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது தொடர்பாக ஒரு வழக்கை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு பண்ணியிருக்கு. இப்போ அதையும் தூக்குறாங்க கையில், ரைட்டுங்களா. சென்னைக்குள்ளே சேகர் பாபு, சென்னைக்கு பக்கத்தில் தாமோ அன்பரசன், ரைட்டுங்களா. அப்படியே பொன்முடி ஆல்ரெடி போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இந்த ஆட்சி வந்து ஃபர்ஸ்ட் டைம் சேகர் பாபு வீட்டில் வந்தா, அதுவும் அமலாக்கத்துறை வந்தா சேகர் பாபு. அதுக்கப்புறம் எப்படி போகுது, அப்படியே வந்து தாமோ அன்பரசன், அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணால் ஏவா வேலு, துரைமுருகன் ஆல்ரெடி இருக்கார். அவர் மேலே ஒரு எலெக்ஷன் கேஸ் இருக்குது. எலெக்ஷனுக்கு அவங்க பையன் கதிரானந்த் வந்து பணம் கொடுத்த வழக்கு வந்து அமலாக்கத்துறை வழக்காக இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அப்படியே துரைமுருகன், ஏவா வேலு, அப்படியே செந்தில் பாலாஜி மேலே ஆல்ரெடி கேசஸ் இருக்குது, ரைட்டா. இப்போ ஐபி மேலே பாஞ்சிட்டாங்க. அதுக்கடுத்து சக்கரபாணி, அவர் மாவட்டத்திலேயே சக்கரபாணி. அப்படியே ட்ராவல் பண்ணி போனால் ரகுபதி, முத்துசாமி, அப்படியே போவோம், வந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லா அமைச்சர்களையுமே வந்து இவங்க டார்கெட் பண்ணுறதுக்கு இவங்க தயாராகிறாங்க. இவங்களுடைய ஃபியர் வந்து இந்த மெம்பர்ஷிப் கேம்பெயின், திமுக நடத்தக்கூடிய இந்த மெம்பர்ஷிப் கேம்பெயினில் இவங்க வந்து இருக்கிற வாக்காளர்கள் எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணி திமுகவில் மெம்பர்ஷிப் வாங்குகிறாங்க. இவங்க பாஜகவுக்கு எதிராக முழுக்க பிரச்சாரம் பண்ணி அவங்க மெம்பர்ஷிப் கேம்பெயின் கொண்டு ஒன்றிணைவோம்பா அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி கூட ரெய்டு சம்மந்தமாக நீங்கள் காலையிலேருந்து செய்திகள் பரபரப்பாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, இன்றைக்கி முக ஸ்டாலின் வந்து கட்சிக்காரர்களை நெய்வேலி பக்கத்தில் இருக்கக்கூட வந்த கட்சிக்காரர்களை சந்தித்து கட்சி விஷயங்களை விவாதிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் ரெய்டை பற்றிலாம் கவலைப்படவே இல்லை, ரைட்டா. சந்திப்போம், அவ்வளோதான், முடிஞ்சா நீ செய்ய. இது வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ திமுக சட்டத்துறை என்ன பண்ணுதுன்னா இதை எதிர்த்து, இந்த ரெய்டை எதிர்த்து அவங்க போகிறாங்க. அவங்களுடைய கேள்வி, முன்வைக்கக்கூடிய கேள்வின்னா, அதிமுக அமைச்சர்கள் மேலே விஎன்டிசி மூலமாக டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வெல்த் கேஸு நம்ம வேலுமணி மேலே கணக்கில்லாமல் போட்டிருக்காங்க. வேலுமணி மாதிரி பணம் குவிச்ச ஆளே கிடையாது, ரைட்டா. அதிமுகவில் பணம் குவிச்ச ஆளே கிடையாது. வேலுமணி மேலே ஏகப்பட்ட கேஸ் போட்டிருக்காங்க. தங்கமணி மேலே கேஸ் இருக்குது. தங்கமணி மேலே வந்து இதே சிபிஐயும் இடியும் சேர்ந்து தங்கமணி மேலே வந்து 3000 கிலோ நிலக்கரியை எடுத்துக்கிட்டு போய் அவர் மறைச்சார். அவர் ஆட்சியில் காணாமல் போச்சு 3000 கிலோ நிலக்கரி, 3 டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கே இருக்குது, ஸ்டில் பெண்டிங். இன்றைக்கி வரைக்கும் அதிமுக விட்டு அவர் தங்கமணி போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து, அந்த கேஸில் போனார்னா எடப்பாடியை பகைச்சிக்கிட்டு அவர் வந்து மைத்ரேயன் ஸ்டைலில் அவர் வெளில போனார்னா இந்த கேஸில் மாட்டிப்பார். அவர் தங்கமணி மாட்டிப்பார். அதனால தான் அவர் வெளியே போகாமல் இருக்கார், ரைட்டா. ராஜேந்திர பாலாஜி வரைக்கும் வழக்கு இருக்குது. காமராஜ் மேலே வழக்கு இருக்குது, வைத்தியலிங்கம் மேலே வழக்கு இருக்குது.
இப்போ சமீபத்தில் ஒரு ரெய்டு வந்து பட்டாசு மாதிரி கிளம்பி போச்சு, பட்டாசு கம்பெனிகள் மேலெல்லாம் ரெய்டு போச்சு. உடனே ஓபிஎஸ் பயந்துட்டார். என்டிஏலேருந்து ஓபிஎஸ் வந்து வெளியே வந்திருக்காருங்கும் போது அவர் மேலே ரைடு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் வந்து இன் ட்ராக் வித் அண்ணாமலையோட சேர்ந்து அதிமுக அதிருப்தி தலைவர்களோடலாம் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு அவர். ஆமாம், இப்போ கூட கேள்விப்படுது அதிமுகவில் உள்ள இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் தனித்தனியாக மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங் எல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்கார் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு என்ன ஏம்னா அவருக்கு வந்து எப்படியாவது எடப்பாடியை தோக்கடிக்கணுன்ற ஒரு ஏம். ஆனால் ஓபிஎஸ் வந்து உஷாராக இருக்கார். ஓபிஎஸோட பையன் வந்து ராஜ்நாத் சிங்கோட ரொம்ப நெருக்கமாக இருக்கான். இவர் என்டிஏ விட்டு வெளியில் வந்தாலும் அவங்க பையன் வெளியில் வரவே இல்லை. அவரும் ராஜ்நாத் சிங்கும் அவரும் பெட்டு நகமும் சதியமாக இருக்காங்க. அது என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ராஜ்நாத் சிங்குக்கு ஒரு பிரபலமான ஒரு வீக்னஸ் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு வீக்னஸ் அவருக்கும் இருக்குது. அந்த வீக்னஸ்ஸாக என்னன்னு புரியல. ஆனால் இவர் ரொம்ப க்ளோஸாக பெட்டாக இருக்கார். டெல்லிக்கு போனாலும் வந்தாலும் ராஜ்நாத் சிங்கோட தான் இருக்கார். ஸோ ஓபிஎஸ் வந்து இந்த சைடில் வந்து என்டிஏ விட்டு வெளியில் வந்தேன்னு காமிச்சா கூட தனது மகனை வச்சு என்டிஏவோட தான் இருக்கார் அவர். அதனால் அவர் மேலே பாயறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் கூடிய விரைவில் பாயுன்ற மாதிரி சிம்டம்ஸ். ஏன்னா இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, எடப்பாடியும் நயினாரும் அந்த விருந்து வச்சு 17 நிமிஷம் தனியாக சந்தித்து பேசினாங்க திருநெல்வேலியில். அப்போது வந்து எடப்பாடியோட டிமாண்ட் வந்து நீங்கள் வந்து திமுக வந்து இப்படியே நீங்கள் விட்டீங்கன்னா ஆபத்து, நீங்கள் வந்து திமுக அமைச்சர்கள் மேலே நீங்கள் கை வச்சே தீரணும் அப்படின்னு அவருடைய டிமாண்ட் வருது. அப்போது நயினார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஐபி டைரக்டர் வந்திருக்காரு, ஐபி டைரக்டர் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்துகிட்டு போயிருக்காரு, கூடிய விரைவில் வந்து எல்லார் மேலேயும் பாயும், மாதத்துக்கு ஒரு 2 அமைச்சர், வாரத்துக்கு ஒரு அமைச்சர் கூட ரெய்டுக்குள்ளே ஆவாங்க, எலெக்ஷன் வரைக்கும் ரெய்டு போயிட்டே இருக்கும், அவங்கள வந்து தூங்க விட மாட்டாங்க மத்திய அரசு அப்படின்றத அவர் நயினார் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எடப்பாடிக்கிட்ட சொல்லியிருக்கார். அதனால் நயினார் ஃபோன் பண்ணி எடுக்கலை, நயினாருக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கலை, நயினார் என்ன மதிக்கலை அப்படின்னு சொல்லி தானே ஓபிஎஸோட புகார். அதனால் நயினார் இப்போ ஒரு பட்டனை தட்டினார்னா ஓபிஎஸ் மேலே பாஞ்சிருவாங்க. அதுக்குள்ளே அவர் ரெய்டை அவாய்ட் பண்ணோன்னா ஒன்று ராஜ்நாத் சிங்குக்கெலாம் வந்து அவ்வளோ பெரிய செல்வாக்கெலாம் கிடையாது. ராஜ்நாத் சிங் நினச்சாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ராஜ்நாத் சிங்கும் யூபிக்கு அவ்வளோதான், ரைட்டா. இப்போ பாஜகவோட தேசிய தலைவராக அந்த யோகி ஆதித்யநாத் வர இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. யோகி ஆதித்யநாத் வந்து பாஜகவோட தேசிய தலைவராக வந்தால் ராஜ்நாத் சிங் வந்து அங்கே யூபி முதல்வராக போவார். இவ்வளோ தான் ராஜ்நாத் சிங். அவரை வச்சுலாம் காப்பாற்ற முடியாது. இங்கே வந்து ஏடிஎம்கே பிஜேபி ஈக்குவேஷனுக்கு வந்து ஓபிஎஸ் செட் ஆகலைன்னா ஓபிஎஸ்சியும் பொழப்பாங்க. ஏற்கனவே வைத்திலிங்கத்தை பொழந்துட்டாங்க. வைத்திலிங்கம் அமலாக்கத்துறையில் மாட்டிக்கிட்டு இருக்காரு, ரைட்டா. அவரு வந்து வைத்திலிங்கம் வந்து எப்படியாவது என்ன காப்பாற்றுங்கன்னு எல்லா சைட்லேயும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அவர். அந்த அளவுக்கு தான் வைத்திலிங்கத்தோட நிலவரம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாங்க, கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்காங்க ஏடிஎம்கேயில். அவங்க வந்து தங்களோட பணத்தை பாதுகாக்கணுன்னா வந்து இந்த கூட்டணியில் நிற்கிறது மட்டும் இல்லை, இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்கணும், ஒபீடியண்ட்டாகவும் இருக்கணும். அந்த சூழ்நிலையில் தான் ஏடிஎம்கே இன்றைக்கி இருந்துக்கிட்டு. ஓகேங்க சார். இப்போ அடுத்து பார்க்க போனால் இந்த கவினோட வழக்குன்றது நம்ம அப்படியே அமைதியாகவே போயிடுச்சு. இன்னும் இது வரைக்கும் நம்ம அடுத்த கட்ட ஒரு செய்தியாக போயிட்டுருக்கோம், அது மறந்துடுறோம். இப்போ கவினோட வழக்குன்றது எந்த நிலவரத்தில் இருக்குது? கவினோட வழக்கில் வந்து முக்கியமாக வந்து அவன் வந்து 1:30 மணிக்கு கொலை பண்ணுறான். அவனை வந்து இந்த காசி பாண்டியன்னு சொல்கிறாங்களே இன்ஸ்பெக்டரு, அவனை வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது ஒரு போலீஸ் ஏட்டு இவன் கொலை பண்ண உடனே ஃபோன் பண்ணுறது வந்து அப்பாவுக்கு மட்டும் இல்லை, ஒரு போலீஸ் ஏட்டுக்கும் ஃபோன் பண்ணுறான். அப்பா வந்து ஸ்பாட்டுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துடுறாரு. அது அப்பா மேலே இருக்க வேண்டிய குற்றச்சாட்டு. 10 நிமிஷத்தில் வந்துடுறாரு. இந்த போலீஸ் ஏட்டுக்கு ஃபோன் பண்ணுறான். இந்த போலீஸ் ஏட்டு தான் காசி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறான். இன்ஸ்பெக்டர் பாளையங்கோட்டைக்கு ஃபோன் பண்ணுறது இந்த போலீஸ் ஏட்டு. இந்த ஃபிகர் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற ஃபிகர் கவின் வழக்கில். திட்டம் போட்டு வெட்டுறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு தெரியுமா இல்லை தெரியுமா? அப்பாவுக்கும் தெரியும், அம்மாவுக்கும் தெரியும் வெட்ட போகிறான்றது தெரியும்.
அது வந்து வீட்டில் நடந்த ஒரு விஷயம் தானே. வீட்டில் நடந்தது தான் இந்த சதி திட்டம். அந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியலையான்றது ஒரு பெரிய சந்தேகம். அந்த பொண்ணும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கான்றது இப்போ இருக்கக்கூடிய சந்தேகம். ஏற்கனவே கோகுல்ராஜ் வழக்கில் வந்து அந்த காதலி சுவாதி என்ன 2 பேரும் ஒன்றா நடந்து வருவாங்க மலையிலேருந்து. அது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. ஆனால் கோர்ட்டில் வந்து அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் பார்த்ததே இல்லைன்னு. நீதிபதி கேட்டார், எங்களை என்ன லூசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ? ஒன்றா இறங்கி நடந்து வரீங்க, அவனை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறது தான் அந்த பொண்ணுக்கும் சேர்த்து தண்டனை. ரைட்டா? அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கிச்சு. நாங்கள் லவ் பண்ணோன்னு சொல்லுது, இப்போ சொல்லுது, நாளைக்கு கோர்ட்டில் சொல்லுமா? இல்லை, இந்த அப்படி பொது வழியாக தன்னுடைய முக மூலியமாக தான் அந்த பதிவை சொல்லுது. அந்த பொண்ணு வீடியோ வெளியிடுது. அது எப்படியும் நீதிபதிக்கு தெரியுங்க. அது நீதிபதிக்கு தெரியுங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா வந்து தாங்க கோகுல்ராஜை தூக்கிட்டு போகிறாங்க. யுவராஜ் டீமு ஒன்றா இறங்கி வரும்போது தானே தூக்கிட்டு போகிறாங்க. அப்போது யுவராஜின்னு தெரியாது, கோகுல்ராஜ் யாருன்னு தெரியாதுன்னா சொன்னால் சாட்சி சொல்லிச்சு அந்த காதலி எவ்வளோ புனிதமானது பாருங்கள். உயிரை பறிக்கிறது காதல், உயிரை கொடுக்கறது காதல்லாம் இருக்குது, உயிர் கொடுக்குற காதல்லாம் இருக்குது. இந்த பையன் உயிர் கொடுத்துட்டான், கோகுல்ராஜ் உயிரை கொடுத்துட்டான், பசங்க உயிரை கொடுத்துட்டாங்க. ஆனால் ரிவர்ஸில் வருது. ரைட்டா? அந்த மாதிரி பையன் கால் பண்ணோடனே அவங்க அப்பா வந்து ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் வந்து 5:30 மணிக்கு தான் இவன் போகிறான். சரணடையர் சொல்கிறது 5:30 மணிக்கு தான். காசி பாண்டியன் வந்து 5:30 மணிக்கு தான் வரான். அது வரைக்கும் அவங்க பெரியம்மா வீட்டில் போய் இவன் தங்குறான். பெரியம்மா வீட்டில் போய் தங்குறான். அதில் தான் பெரியம்மா வீட்டில் தங்குறான்றதுனா அவங்க உறவினர் ஜெயபால் இவனை வந்து தங்க வைக்கிறார். அவரை வந்து சிபிஐ கைது பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த கைது வந்து அந்த போலீஸ் 8 இவர் தான் சரணடைகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இவர் வந்து அந்த சுர்ஜித்தோட ஜாதியை சேர்ந்தவர். இவர் வந்து தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார். இதுதான் நம்ம அடுத்த கட்டமாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா. ஓகே சார், இறுதி கேள்வி. இப்போ வந்து நாளைய தினம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் வந்து பொதுக்குழு கூட்டுறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுக்குழுவில் முக்கிய முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நேற்றைய தினம் வந்து தன்னுடைய தாய்க்கு வந்து பிறந்த நாள். ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், அவங்களுடைய அம்மா எல்லாம் ஒன்றா நிற்க மாதிரி புகைப்படம் கூட வெளியாச்சு. அது எந்த மூலம் சார் இருக்குது? இப்போ அது புகைப்படம் வெளியாச்சுன்னா என்ன குடும்பம்னு பாருங்கள். அப்பாவை வந்து காலி பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறான் பையனை வந்து எந்தெந்த விதத்தில் திட்ட முடியுமோ திட்டிக்கிட்டு இருக்கார் அப்பா. அம்மாவுக்கு பிறந்த நாள்னோடனே இவர் வராராம் வீட்டுக்கு. அது ஒரு பெரிய கவரேஜ். வந்துட்டார் அன்புமணி, 2 பேரும் சமரசம் ஆகிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க, சத்தியம் வாங்கிட்டார் ராமதாஸ், அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டாருன்னு ஒரே பில்டப்பு. ராமதாஸ் வந்து அது முடிஞ்சோடனே ப்ரெஸ் மீட் பண்ணி கேட்டோன்னே எல்லாம் பொய் 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 அப்படின்னு அவர் லாங்குவேஜில் சொல்லிட்டார் அவர். ரைட்டா? இதுதான் இவங்களுடைய குடும்பம். பணத்துக்காக நடக்கக்கூடிய இந்த சண்டையில் இப்போது ராமதாஸ் அடுத்த கட்டமாக பொதுக்குழு கூட்டிட்டு தலைவருக்கு தான் அதிகாரம், தலைவருக்கும் நிறுவனருக்கும் தான் அதிகாரம். நிறுவனருக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு வழக்கறிஞர் கே பாலு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதனால் அனைத்து அதிகாரங்களும் நிறுவனருக்கும் தலைவருக்கும் தான் சொல்லிட்டு அவங்க பொண்ணு ஸ்ரீகாந்தியை அன்புமணிக்கு போட்டியாக கொண்டு வரதா இருந்தது. இப்போ அது கொண்டு வரல. முகுந்தனை இளைஞரணி தலைவராக கொண்டு வராங்க. இளைஞரணி அவர் வந்து பாமகவோட இளைஞரணி தலைவராக யார் வராங்களோ அவங்க தான் வந்து அந்த ட்ரஸ்ட்டில் உறுப்பினராக வர முடியும், டைரக்டராக. இவங்க குடும்ப சொத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டு. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா இருக்குது அதில். ரைட்டுங்களா? சென்னையில் ஒரு ஹோட்டல் இருக்குது, தேனாம்பேட்டையில் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது இவங்களுக்கு. அது இல்லாமல் கர்நாடகா அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் சொத்துக்கள் இருக்குது. இவருடைய வீடே வந்து ராமதாஸ் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்தவர், வளர்ந்தவர், இப்போ 5 ரூபா டாக்டராக இருந்தவர் அப்படின்னா. அன்புமணி வந்து பனையூரில் தான் இருக்கார். அப்படியே ஒரு பெலஷியல் வீடு, அப்படியே பார்த்தா கடல், அப்படியே வாக்கிங் போகணுன்னா பீச்சில் தான் வாக்கிங் போவார் அவர். அந்த மாதிரிலாம் அன்புமணியுடைய ஸ்டைலு. இதெல்லாம் யாரோட சம்பாதனை? 21 தியாகிகள் வந்து தங்களுடைய இன்னுயிரை ஈந்து இடஒதுக்கீட்டுக்காக போராடி இடஒதுக்கீடை ஒரு கொள்கையாக உருவாக்கி இடஒதுக்கீட்டுக்காக நின்ன
அந்த கட்சி, நியாயமான கோரிக்கை இடஒதுக்கீடு, அதுக்காக நின்று அந்த கட்சி, அந்த தியாகிகளுடைய ரத்தத்தில் இவங்க வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பாவும் ரோல்ஸ் ராய்ஸ் தான், மகனும் ரோல்ஸ் ராய்ஸ் தான்னா அப்பாவோட கார் பழைய காரு, மகனோட கார் புத்தம் புது கார். இப்போ புதுசாக ஒன்று வாங்கியிருக்காரு அவர். ரைட்டா? பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 2 கார் புதுசாக வாங்கினார் இல்லையா, அது மாதிரி அன்புமணியும் வாங்கியிருக்காரு. ரைட்டா? அவரும் இப்போ பொதுக்குழு நாளைக்கு என்ன நடக்கும்? இப்போ வந்து அதிகாரம் நாளைக்கு அவரை வந்து நீக்கிடுவாங்க. அது வந்து செல்லுமா? அது செல்லுமா செல்லியாலான்றது வந்து இங்கே தான் எலெக்ஷன் கமிஷனில் தான். எலெக்ஷன் கமிஷனில் தான் பிஜேபி இருக்கு. பிஜேபி தான் அன்புமணிக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். அதனால் அன்புமணிக்கு தான் மாங்கனி. இவர் வந்து உலகத்தை சுற்ற வேண்டியது தான், முருகர் மாதிரி. அன்புமணிக்கு விநாயகர். அன்புமணி அம்மா அப்பாவை சுற்றுறாரு. அம்மா அப்பா யார் இங்கே? பிஜேபி. பிஜேபி அதிமுக, பிஜேபியும் எடப்பாடியும் பிஜேபியை சுற்றினா மாங்கனி வந்து அன்புமணிக்கு. இவர் உலகத்தை சுற்றி வர வேண்டியதான் முருகர் மாதிரி. 7 மலைகளில் நின்று 7 விதமான கோலங்களை காட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். இது பணத்துக்கான சண்டை, அவ்வளோதான். அன்புமணி வந்து வீட்டுக்கு வந்தோடனே பேச ட்ரை பண்ணாராம். ராமதாஸ் முகத்தை இப்படி திருப்பிக்கிட்டாங்க. இதெல்லாம் தமிழகத்தில் நிகழக்கூடிய மிகப்பெரிய அரசியல் நிகழ்வு. நன்றிங்க சார். இன்றைய தினம் பல்வேறு கேள்விகளுக்கு சுவாரஸ்யமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். மீண்டும் ஒரு அரசியல் கருத்து சந்திப்போம். நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.